Hi, hello, welcome to Duck Out. ஆஃப்டர் என்ன சொல்றது ஒரு கேப் நம்ம கிட்டத்தட்ட கம்ஃபர்டபுளா நியூசிலாந்து அடிச்சிட்டோம். இல்ல இங்கிலாந்து இந்தியாவே இங்கிலாந்து அடிச்சிட்டோம். ஊருக்கு இங்கிலாந்து ஊருக்கு போனது நமக்கு ஒரு வகையில் ஒரு மாதிரி பாஸ்பால் ஆடி போயிட்டாங்க. ஆனால் சூப்பராக நியூசிலாண்டை ஒரு நான் கான்சிக்வென்ஷியல் கேமில் அடிச்சிருக்கோம். முதல்ல அதுலேருந்து நம்ம ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா கேமுக்கு போயிடுவோம். செமிஃபைனல்ஸ், மச் அவைட்டட் ஆர்ச் ரைவல்ஸ் ஆர் மாடர்ன் ரைவல்ஸ், வாட் எவர் தி செட். கமான். அப்புறம் நமக்கு போன கேம் நியூசிலாந்து கூட என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது, எப்படி நம்ம வின் பண்ணோம்? ரொம்ப கம்ஃபர்டபுளாக அடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக அப்படி இல்லை பார்க்கறதுக்கு, பட் எண்ட் ஆஃப் தி கேம் இட் லுக் கம்ஃபர்டபுள். ஃபர்ஸ்ட் 25 ஓவர்ஸ் வாஸ் a bit ஹியர் அண்ட் தேர் தான். அதுக்கப்புறமா தான் ஸ்பின் ஷோக் போட்டு முடிச்சு விட்டோம். ப்ரோ 250 ஓகே நினைச்சிங்களா நரேன் ப்ரோ? நான் ஐ தாட் இட் வாஸ் 15 to 20 ரன் ஷார்ட் நினைச்சேன். 270 ஐ தாட் would have been good, especially when they were going at good pace till 20-25 overs. நல்ல பேஸ்ல போயிட்டு இருந்தாங்க. ஸோ மேபி கஷ்டம். மேபி ஆஃப்டர் திஸ் இது 10 ஓவர்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் இதுவாக பார்த்தா அப்படியும் 20 ஓவர்ஸ் வரைக்குமே நல்லா ஆனானுங்க. அதுக்கப்புறமா தான் கடன்னு விக்கெட் இது பண்ணனே தான் they put breaks on it. சூப்பர். நீங்க ருத்ரா, உங்களுடைய இது என்ன இந்த போன மேட்ச் நம்ம பேட்டிங் எப்படி இருந்தது முதல்ல? ஐ மீன் பேட்டிங் நம்ம நினைச்சபடியே வந்துட்டு டெஸ்ட் ஆகும்னு நினைச்சோம் இந்த கேம்ல. லைக் ரைட்ஃபுல்லி ஸோ வி வேர் டெஸ்டட் ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் பவர் பிளேல. அண்ட் தென் லைக் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் அக்ஷர் பட்டேல் நல்லா ஒரு ஃபைட் பேக் கொடுத்து நம்ம பேட்டிங் லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணாங்க. ஸோ குவைட் ஹாப்பி பிகாஸ் ஃபர்ஸ்ட் 2 கேம்ஸ்ல பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் பல்க் ஆஃப் ஸ்கோரிங். அதுக்கப்புறமா வந்துட்டு மிடில் ஆர்டர் டெஸ்ட் ஆகுமான்னு நினைச்சோம். அண்ட் இப்போ டெஸ்ட் ஆயிடுச்சு. அண்ட் லைக் குவைட் ஹாப்பி கோயிங் டு தி நாக்அவுட்ஸ். அக்ஷர் பட்டேல் அந்த ரோல ஓன் பண்ண மாதிரி இருக்குல்ல இந்த இன்னிங்ஸ்ல நம்பர் 5ல வந்துட்டு. He look very solid. கண்டிப்பா இந்த லெஃப்ட் ஹேண்டர்ன்றது ஆக்சுவலா நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலா ஐ டோன்ட் லைக் தி தியரி, அந்த மாதிரி மாற்றி விளையாடுறது. பட் ஆக்சுவலா நமக்கு நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. வேர்ல்ட் கப்லயும் நல்லா ஒர்க் ஆச்சு நமக்கு. அந்த அக்ஷர் பட்டேல் ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் ஆனால வேர்ல்ட் கப் T20 வேர்ல்ட் கப், அதே மாதிரி போன மேட்சும் நல்லா ஆடின மாதிரி தான் இருந்தது. சூப்பராக ஆடினாங்க. ஸ்ரேயஸ் ஐயருடைய ஃபேவரட் யார்? யாருக்கு ஃபேவரட் ஸ்ரேயஸ் ஐயர்? நீங்க பேசுங்க அதை பத்தி. நான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்தது ஸ்ரேயஸ் ஐயரோட இன்னிங்ஸ். அண்ட் ஒரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, ஸ்பின் தான் போட போறாங்க அப்படின்னா இஸ் த பெட்டர் பிளேயர் ஆஃப் த ஸ்பின் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ ஏதோ தியரி ஏதோ மாறுற மாதிரி இருக்கு. ஓகே லெட்ஸ் நாட் போல் ஷார்ட் பால் இனஃப். ஸ்டார்டிங்ல வந்து எப்பவுமே ரொம்ப ஆப்வியஸா இருக்கும் ஸ்ரேயஸ் வந்தோடனே ஒரு பவுன்சர் டீப் ஸ்கொயர் வச்சு டெஸ்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அது பண்ணலாத மாதிரி எனக்கு இருந்தது. மேபி டூ ஏர்லி டு சே, பட் மேபி அவன் அந்த ரீஜன்ல தான் ஸ்கோர் பண்றான் அப்படின்றனால மேபி தே ஸ்டாப் தட். அது ஒரு அட்வான்டேஜா கூட பிளே ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா திருப்பி பேக் இன் இன்னிங்ஸ் when he was like one shot too many அப்படின்ற மாதிரி ட்ரை ஃபார் another shot. பட் அதை வந்து நம்ம அது ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஐ டோன்ட் திங்க் ஐ வில். Bro, one thing about Shreyas Iyer நான் சொல்லணும் அப்படின்னா, the way he's playing short ball, it seems as though like bro pointing it போய் ட்ரைனிங் எடுத்த மாதிரி ஆடுறான் bro. ஃப்ரண்ட் ஃபுட்ல ஷார்ட் பால் அடிக்கிறான். ஃப்ரண்ட் ஃபுட்ல ஷார்ட் பால் அடிக்கிறது இட்ஸ் நாட் ஈஸி ஆக்சுவலி. ஃப்ரண்ட் ஃபுட்ல போய் ஷார்ட் பால் அடிக்கிறது அதுவும் ஃபுட்பால் he's playing it so much ease as well. Okay, he's in good form, but to play short ball at that ease is quite remarkable, to be fair, because உங்களுக்கு to a player few years ago where he was found wanting and to sort of master it almost. Okay, master சொல்ல முடியாது just yet, but you know he seems to be so comfortable with playing that now, and he's playing at it will. He's not shying away, he's not ducking, he's not he's not thinking ஒரு செகண்ட் தாட்ஸ் இல்ல. நல்லா கிறிஸ்பா அடிக்கிறான் ஷாட். and he's playing in front of the square. Front foot to front of the square அடிக்கிறான். So that is really good actually. அதான் நரேன் ப்ரோட ஒரு பாயிண்ட்க்கு எனக்கு ஆட் பண்ணுவோம். அதான் ஸோ நான் ஒரு பிளேயர் எப்படி ஷார்ட் பால் ஜட்ஜ் பண்ணுவேன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் பார்த்துருக்கோம். கழுத்து திரும்பிடும், ஹெட் டவுனா இருக்கும், ஹெட் பொசிஷன் ரைட்டா இருக்காது. இப்போ ஹெட் பொசிஷன் கிளியரா இருக்கு. அண்ட் தென் ஹீஸ் பிளேயிங் மோஸ்ட் ஆஃப் ஷாட்ஸ் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ அதே இட்ஸ் அ கிரேட் சைன். ஹி ஹாஸ் லாட் ஆஃப் டைம். லைக் அந்த பாலை கனெக்ட் பண்றதுக்கு நிறைய டைம் இருந்தா மட்டும்தான் உங்களால லைக் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் ஆடவே முடியும். இல்ல நீங்க வந்து பிஹைண்ட்ல தான் நீங்க நட்ச் பண்ணலாம். ஸோ அதே லைக் எக்ஸ்ட்ரீம்லி பாசிட்டிவ் சைன். ஸோ
வெரி ஹாப்பி ஃபார் வெரி Very ஹாப்பி happy. ஃபார் Yes, ஸ்ரேயஸ் ஐயர். yes. அப்புறம் குரூஷியலா சொல்லணும்னா, சரி நான் ஒரு சும்மா எல்லாரும் பாசிட்டிவா சொல்றதால நான் சின்னதா ஒரு நெகட்டிவ்னு கல் சொல்ல எடுத்து முடியாது, ஒரு போடுறீங்களா? ஒரு கல் கல் எடுத்து எடுத்து போடுற. போடுற. ஆக்சுவலா ஸ்ரேயஸ் சார் வந்து நல்ல பிளேயர் தான் ஒத்துக்கிறேன். பட் ஆனா நீங்க சொல்ற அதே பாயிண்ட் வச்சு நான் கவுண்டர் பண்ணணும்னா, ஹி ஹாஸ் அ லாட் ஆஃப் டைம் டு பிளே த ஷாட் பிகாஸ் பிச்சும் அந்த மாதிரி நின்று பொறுமையா வருது, ஸ்லோ விக்கெட், அதனால ஹி கெட்ஸ் த டைம் டு பிளே as well அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. வந்து இங்கிலாந்துல ஆஸ்திரேலியால போய் ஸ்ரேயஸ் ஐயர் நல்லா விளையாடுவான்னு தான் எனக்கும் தோணுது. ஐ திங்க் இஸ் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துட்டு தான் வந்திருக்கேன், நல்லா பிளான் பண்ணிட்டு. பட் இஃப் he did well there then it will be more clear to everyone அப்படின்னு தோணுது. ஆல்தோ வந்து இந்த விக்கெட்ல நமக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்ல, நம்ம அப்படி ஒரு ஜட்ஜே பண்ண தேவையில்ல. இஸ் டூயிங் ரியலி குட் ஜாப். நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஹர்திக் பாண்டியாவுடைய பேட்டிங் எவ்வளவு குரூஷியலா இருந்துச்சு. அகைன் he once again proved like அவன் தான் வந்து நம்ம பேங்கபிள் ஃபினிஷர் அப்படின்ற மாதிரி. லைக் அந்த ஸ்கோர் வந்ததே வந்துட்டு ஒரு மாதிரி கட்டத்துல ஜடேஜா அவுட் ஆயிட்ட பிறகு ஐயோ என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் he seems like okay I have done this many times அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது பர்சனலா ஹார்திக் பாண்டியாவோட பேட்டிங் அப்படி பாக்குறது. ஒரு சின்ன பாயிண்ட் ஹார்திக் பாண்டியால வந்து ஏன் அந்த லாஸ்ட்ல ரன் எல்லாம் ஓடல, சிங்கிள்ஸ் 2-3 இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே ப்ரிவென்ட் பண்ண மாதிரி இருந்தது. அது வந்து நிறைய டைம் இந்த மாதிரி பண்றாப்புல, இது ஓகேவா இல்லையா, என்ன ஓகே தான், சொல்றீங்க? எனக்கு ஓகே தான் அது. ஏன்னா இட் ஆக்ட்ஸ் இப்போ அந்த ஒரு 2 6 அடிச்சிருந்தானா நெக்ஸ்ட் பால் நம்ம இந்த பேச்சை எடுத்திருக்க மாட்டோம். எடுத்துருக்க இது மாட்டோம். எடுக்காதனாலதான் ஓகே இந்த சிங்கிள் எடுத்திருக்கலாம், இது வந்து இல்ல 250 அதுக்கு முந்தின ஓவர் வந்திருக்கும் 16 ரன்ஸ், அதுக்கு முந்தின ஓவர் 14 ரன்ஸ் அடிச்சிருந்தான். அப்படி. ஜேமிசன் ஓவர்ல 14 ரன்ஸ் அடிச்சிருந்தான் எஸ் ஒரே ஓவர்ல. சோ யூனோ இட்ஸ் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ். யா நீங்க சொல்ற மாதிரி அந்த லாஸ்ட் ஓவர்ல எவ்ரி ரன் மேட்டர்ஸ். பட் 2 விக்கெட் கூட போயிருக்கலாம் அந்த எண்டு, அவன் விட்டு போயிருந்தானா. சோ அது யூ கேன் see it both ways as well, right? ஆமா. எஸ் சூப்பர். அண்ட் ஆல்சோ நம்ம எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. ம், நியூசிலாந்து வந்து டிராப்பிங் டெவன் கான்வே இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். பிகாஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் டெவன் கான்வே டிராப் பண்ணியிருப்பேனா அப்படின்னு ஐம் நாட் ஷுர். பட் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட் அவங்க அந்த மாதிரி ஒரு கால் He's a good player of spin இன்ஜூர்ட் actually. இல்லையா? Good player of இன்ஜூர்ட் spin. இல்லையா? இன்ஜூர்ட் இல்ல. ஐ திங்க் இஸ் பீன் டிராப்ட். ஓ, இட்ஸ் நாட் இன். ஸ்ட்ரேஞ்ச் டிசிஷன் தான். ப்ராப்ளி ரெஸ்டட் ஆல்சோ, எனக்கு சொல்ல தெரியல. பட் யா இன்ட்ரெஸ்டிங் கால். எனக்கு என்னன்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி இப்போ கண்டிப்பா. ஏன்னா டாப் ஆர்டர் அட்லீஸ்ட் நம்பர் 5 வரைக்கும் வந்துட்டு யார் மேலடா கை வைப்பீங்கன்ற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா 5 அதுதான். பொசிஷன்ஸ்க்கு 6 பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ யா இட்ஸ் லைக் அவங்களுக்கு ஒரு ஹெடேக்ல இருக்காங்க. ஆமா. பட் செமிஸ்ல என்ன நான் பண்ண யோசிக்கவே போறாங்க? இல்ல. when I think of the line up, நியூசிலாந்து வந்து டெவன் கான்வே டிராப் பண்ணிட்டு மிச்சல எடுத்துட்டு வருவாங்களா, வில்லியங் மேல கை நீங்களே வைப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா பட் வில்லியங் மேலயும் கை வைக்க முடியாது. அதான் நீ சொன்ன மாதிரி தான். பட் இட் வாஸ் வெரி போல்ட். அதான் இந்தியா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் பண்ணிருப்பாங்களா? கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. வில்லியங் மாதிரி ஒரு பிளேயரை டிராப் பண்ணிட்டு டெவன் கான்வே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் தான் வச்சிருப்பாங்க. பட் தட் பிரேவ் டிசிஷன் வாஸ். லெஃப்ட் ஹேண்டர் as well வச்சு இருந்திருக்கலாம் தான் தோணுது. டெவன் கான்வே இஸ் வெரி குட் இப்ப சொல்லலாம், தோத்த பிறகு சொல்லலாம். நமக்கு இல்ல, he's a good எப்பயுமே player நம்ம of வந்து ஒரு spin விஷயம் முடிச்சு ன்றது அது பேர் தான் ரெவ்யூ. இல்ல the Conway good player of spin வரல, அவனை டிராப் பண்ணது கொஞ்சம் இதுதான். Yeah, so I don't know, I mean it worked out for us, but I think Crickbus post chat இதுல ஹர்ஷா பக்லே பாயிண்ட் சொன்னான்னு நினைக்கிறேன். லைக் மேபி they could drop Glenn Phillips in this situation. ஏன்னா அந்த லாஸ்ட் 5 overs 6 ஓவர்ஸ்ல அந்த ஹெவி இது தேவையில்ல, அவங்களுக்கு தேவைப்படும். தேவையில்ல. மேபி டெவன் கான்வே எடுத்துட்டு வந்து எக்ஸ்ட்ரா பேட்டிங் ஆட் பண்ணலாம் அப்படின்னு bro, அதுவும் அந்த காலம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. Glenn Phillipsஆல அவனுங்க we are short by 15-20 runsனா அவனாலே இது பண்ணிருப்போம். அவன் மட்டுமே சேவ் Bro, பண்ணிருப்பாங்க. காட்டான் அவன். கரெக்ட். உங்கால் கோலி தேவையில்லாம அவுட் ஆயிருக்க மாட்டாரு. ஐயோ அவன் அப்படியே என்னடா. பாத்துட்டே இருந்தா கொஞ்ச நேரம். See, there are good fielders, பாவம். there are really great fielders, but this guy is in a different zone நினைக்கிறேன். Yeah, he's like on par with probably the best on ever had, Jonty Rhodes, you know, இவங்கெல்லாம் okay, but this guy is special breeding. எங்க இருந்தாலும் தாவறான். Apparently he's got ADHD. Okay, apparently he's got Fly ADHD. மாதிரி. ஆமா Yeah. ADHD தான் இருக்கான். ஆனா but he channelizes that energy in a really good way. எஸ் That is செம extremely செம good. ஐயோப்பா. Exciting. அப்சல்யூட் Left to right அந்த க்கு போறான் கேட்ச் catch. மொமெண்ட் வந்து இந்த ஒரு match மாதிரி left ல அன்ரியலிஸ்டிக்கா தான் இருந்துச்சு.
நீங்க வந்து எந்த கேட்ச் வந்து கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்டா இருப்பீங்க? ஒன் டு த லெஃப்ட் ஆர் ஒன் டு த ரைட்? ரிஸ்வான் There's லெஃப்ட் one தானே, catch because one to the left. லெஃப்ட் தானே, ஆமா சான்ஸே இல்ல. because ரிஸ்வான் ஒரு கேட்ச் வந்துட்டு நான் லைவ்ல பார்த்தேன். அது வந்துட்டு பாயிண்ட் வந்துட்டு ஆன் த லைன் கூட இல்ல, யூ லைக் ஷார்ட் பாயிண்ட்ல நின்று இருந்தான். செதறிட்டேன், என்னடா கேட்ச் அது டேய். இல்ல அது ரைட். சும்மா அப்படியே flick of the wrist மாதிரி போய் சும்மா கேட்ச் பிடிச்சிட்டு அடி the ball அவன் கேட்ச பிடிக்கிறதுக்கும் பிடிச்சி ஏந்து நிக்கிறதுக்கும் it is literally a flash of second. அப்படி அது இருக்கு, ball அப்படி down ஆன இருக்குது. மாதிரி நிக்கிறான். எக்ஸாக்ட்லி, சூப்பர், நல்லா சொன்னாரு நரேன். பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அப்படி பட்டு எடுத்து டப்புன்னு எடுக்கிறான் அப்படியே. ஐயோ, ரொம்ப அப்பா. நல்லா இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பவுலிங் போயிடலாம். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து வி வென்ட் டு வின் வித் 4 ஸ்பின்னர்ஸ். என்ன நினைக்கிறீங்க யஷ்வந்த்? எனக்கு வந்து பார்த்தோடனே வாஸ் வெரி எக்ஸைட்டட் ஆக்சுவலி. நம்ம பேசின மாதிரி லைக் அந்த எக்ஸ் ஃபேக்டர் பிரிங்கிங் இன் டு த டீம் அப்படின்றது வந்து இங்க பிளே ஆகும். அண்ட் அது ஏன் அப்படி தோணுச்சு அப்படின்னா, வி ஹவ் சீன் துபாய் பிச்சர்ஸ் 2 மேட்ச் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸ்பின்னர் லைக்லியா தான் இருக்கு, இன்னொரு ஸ்பின்னர் இருந்தா நல்லா இருக்கும்ன்ற ஒரு இது இருந்தனால மேபி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நம்ம வந்து வருண் சக்கரவர்த்தி லைன் அப்ல பார்த்திருந்தா வுட் ஹவ் பீன் லைக் வெயிட் இஸ் திஸ் ரைட் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் அந்த 2 பிட்ச் பார்த்துட்டு ஓகே இப்படிதான் இருக்குன்ற ஒரு ஃபைனல் அனாலிசிஸ் வந்த பிறகு ஐ திங்க் இட் வாஸ் a very good call. and and they had an answer for the left hand batsman as well because Varun could take it away for the left hand batsman. That proved quite a good idea for to contain left handers. ஏன்னா ஒரு மாதிரி சிங்கிள் டைமென்ஷனா இருந்திருக்கும் அக்சர் அண்ட் ஜடேஜா bowling to the left handers. இதுல கொஞ்சம் மாத்தி கத்தி அப்படி போட்டதுனால எனிவே we had Kuldeep. So குல்தீப்பும் they worked in tandem and one endல அப்படியே choke பண்ணாங்க, இந்த இடத்துல இவன் விக்கெட் எடுத்துட்டே இருந்தான். So that worked really well and credit to whoever read the pitch really well. They read the strategists, they read the pitch really well and they went for 4 spinners and Hardik Pandya as the extra seamer. That's டாஸ் தோத்தது மறுபடியும் ஒரு குட் ஃபேக்டர் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா, டாஸ் தோத்து இந்த மாதிரி வந்தது வந்து நமக்கு வசதியா போயிடுச்சு. அப்புறம் டியூ இல்லன்றது நமக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. இதுனாட்டி கஷ்டமா இருக்கும். மேட்சும் நல்லா இருக்கு. ருத்ரா, டு ஆட் ஆன் வேற என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு வித் ரிகார்ட்ஸ் டு ஆர் bowling செட்டப். ஸோ நம்ம முன்னாடி பேசியிருந்தோம், லைக் ஐ மீன் நான் மெயினாக சொல்லியிருந்தேன் 2 சீமர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக போயே ஆகணும்னு. அண்ட் பட் நம்ம சாம்பியன்ஸ் லீக் ப்ரிவியூவில் பேசுகிறப்போ வந்துட்டு நீங்கள் சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க லைக் வந்துட்டு வை நாட் குல்தீப் அண்ட் வருண் ஒரு காம்பினேஷனானு. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, லைக் இப்போ ஹர்ஷத் ராணா என்ன ரோல் பண்ணுறானோ, லைக் இஸ் நாட் யுவர் எக்ஸ்பேக்டட் bowler in the power play. ஸோ ஹர்திக் பாண்டியா பண்ண போகிறான்னா ப்ராப்ளி ஒரு சிமிலரான ரோலை தான் இஸ் ஆல்சோ கோயிங் டு டு. அவனும் பெருசாக வந்துட்டு ஒரு நெகட்டிவோ இல்லை பயங்கரமான ஒரு எக்ஸ்ட்ரீம்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறது. ஸோ அந்த டைம்ல வந்துட்டு இஃப் யூ கேன் பிரிங் இன் வருண் சக்கரவர்த்தி டு கண்ட்ரோல் த 10 to 40 overs ஒரு பீரியட் வந்துட்டு பண்ண முடியும்னா, அண்ட் லைக் நோ பெட்டர் திங் ஃபார் இந்தியன் டீம் பிகாஸ் அவன் வந்துட்டு இப்போ கோயிங் அரவுண்ட் டாப் ஆஃப் ஹிஸ் கேம்ல இருக்கான். அண்ட் ஒரே ஒரு கன்சர்ன் நம்மளுக்கு எங்க வரும்னா 40 to 50 overs டெத் ஓவர்ஸ்ல. பட் கன்சிடரிங் 40 to 50 overs 5 fielders ஆர் அலௌட் அவுட் சைட். இப்போ நம்ம பாக்குறோம்னா குல்தீப் யாதவ்ல நிறைய லாஸ்ட் 10 overs தான் இப்போ எக்ஸ்போஸ் பண்றாங்களே. 4 fielders வந்துட்டு அவுட் சைட் சர்க்கிள் இருக்கிறப்போ ஸ்பின்னர்ஸ் வந்துட்டு ஓகே மெஜாரிட்டியா ஸ்பின்னர்ஸ் ஆப்ரேட் பண்றாங்க. பட் லாஸ்ட் 10 ஓவர்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் ஆப்ரேட் பண்றாங்க. டெத் ஓவர்ஸ்ல பார்த்தா குல்தீப் யாதவ் போட்டுட்டு இருக்காங்க. லிவிங்ஸ்டன் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி பாக்குறப்போ டெத் ஓவர்ஸ்ல வருண் சக்கரவர்த்தி லைக் இஸ் ப்ரூவன். லைக் கேகேஆர்லாம் பாத்தீங்கன்னா நிறைய also bowled death overs for Australia. ஆமா கரெக்ட் போட்டு விக்கெட்லாம் எடுத்தான். கரெக்ட். Hardik Pandya will be like praying tomorrow, please Bharat Labishan have a go. அப்பன் பார்த்தா ஃபாஸ்ட் bowling போட்டானா? obviously அவன் ஷார்ட் பால் வந்து குத்தி ஏத்துவாப்ல ஷார்ட் பால் ஓடியா. பட் ஆனா இவனுங்க நம்ம சொல்றதுபடி நீங்க சொன்ன மாதிரி அந்த லாஸ்ட் 10 ஓவர்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஃபீல்டர்ஸ் அதிகமா இருக்கிறதால மோர் ஸ்பின்னர்ஸ் வில் பி எஃபெக்டிவ் அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஆக்சுவலா பிளானே அப்படி தான் பண்றாங்க. இப்போ அவங்க டெத் ஓவர்ஸ்ல வருணியோ நிறைய யூஸ் பண்ற மாதிரி நம்ம இதுலயும் பண்றது ஓகே தான். இது ஒரு நல்ல இதா இருக்கு. வருண் வந்து வாட் அ கம்பேக் ஆஃப்டர் பீயிங் டிராப்ட் இந்த அதே யுஏஇல டிராப்ட் ஆகி ஒரு இது வந்து இப்போ செம கம்பேக்.
அது வந்து ஒரு Done. பெரிய இதுதான். No, he's இல்ல got that X பேங்க் factor and he's got that confidence. அந்த கான்ஃபிடன்ஸ் அவன் அப்படியே எடுத்து வந்திருக்கான். அண்ட் ரீசெண்டா அவனோட போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் கேட்கும் போது ஹீஸ் பிளான் தட் 50 ஓவர் கேம் ரியலி வெல் அண்ட் கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் bowling போடுறான் நம்ம கம்பேர்ட் டு ஹிஸ் T20. ம் ம், நான் That's good. அப்படிதான் சொன்னான். சாரி நீ பேசிக்கலி சொல்லுப்பா. அவன் வந்து வேற ஒரு இல்ல சோ வந்துட்டு 2021 அந்த வேர்ல்ட் கப்ல வந்துட்டு ராகுல் சஹர் அண்ட் வருண் சக்கரவர்த்தி தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த ஐபிஎல்ல. சோ ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த ட்ரெடிஷனல் யார் நல்லா பண்ணிருக்காங்களோ அதெல்லாம் விட்டு யார் ஃபார்ம்ல இருக்காங்களோ எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி ஐ வாஸ் பேக்கிங். அண்ட் அது ஒர்க் ஆகல. அண்ட் அது எல்லாருமே வந்துட்டு கலாச்சாரம் லைக் திஸ் இஸ் ராங் திங் டு டூ அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஐ வாஸ் லைக் கட்டட் அந்த டைம்ல. லைக் ஒரு பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர் ஹி குடன்ட் பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆமா he literally proved why like he was ஒரு வகையில கம்பீர் வந்தது நமக்கு வசதியா தான் இருக்குது. ஏன்னா கொல்கட்டால யார் யாரெல்லாம் க்ளோஸா அவர் வாட்ச் பண்ணாரோ எல்லாரையும் அவர் டீம்ல கொண்டு வந்திருக்காரு. எல்லாரையும் கொண்டு நான் வந்து வந்துட்டு ட்ரை பண்ணிருக்காரு. இத வந்துட்டு இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட கேக்குறேன். இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் முடியறப்பயா முதல்ல இல்ல கம்பீர் வந்து பத்தி சொல்றேன். அது அப்போ பேசுவோம். ஒன் டே இப்போ நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி பத்தி பேசுறோம்ல. ஓகே வெல் பண்றதுக்கு இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு ஜென்ரலா மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் இன் 50 ஓவர் கேம் வந்துட்டு நான் பெருசா கொஸ்டின் பண்றேன். ஏன்னா சரி மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் எங்க தே கம் இன் டு பிளேனா when you take chance against them அங்க தே கம் இன் டு பிளே. ஸோ அப்படி இருக்கிறப்போ 50 ஓவர்ல வந்துட்டு ஜென்ரலா மிஸ்ட்ரி ஸ்பின்னர்ஸ் ஆர் ஈவன் ரஷீத் கான் ஃபார் தட் மேட்டர் வந்துட்டு hasn't been successful as he is in T20 cricket. பட் வருண் சக்கரவர்த்தி வந்துட்டு ஓகே இஸ் நாட் டெஸ்டட் enough yet, பட் அந்த கேம் நல்லா லைக் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தான். அண்ட் லைக் he was our expected bowler. And going forward செலெக்ஷன்ல பெரிய ஒரு டைலமா அண்ட் லைக் டைலமா இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறமா ஐ திங்க் தே வாண்ட் டு ஸ்டிக் வித் வருண் சக்கரவர்த்தி. ஆமா இல்ல நீ சொன்ன பாயிண்ட்க்கு ஆட் ஆனா இப்போ நீ சொன்ன மாதிரி நம்ம அந்த போலரை அந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம்ல. லைக் யூ கிவ் 5 overs to Varun in the death overs, let them take on and lose their wicket. So அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சோட போனோம்னா ஃபேர் பாயிண்ட். அதான் ஜெனரலா ஒரு லைக் நான் ஹிஸ்டரி பேஸ் பண்ணி லைக் ஸ்டாட்ஸ் பேஸ் பண்ணி போறேன். ஜெனரலா இந்த மாதிரி ஒரு bowler வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுல கம்பேர் டு T20 கிரிக்கெட் அவங்களோட. சோ அப்படி யோசிக்கிறப்போ டவுட்ஸ். ஸ்ரீலங்கால ஒரு பவுலர் இருப்பானே அஜந்தா மெண்டிஸ் அந்த காலத்துல. I'm not sure of his ODI records, but yeah, he used to be that surprise mystery bowler where he can turn this way that way. இந்தியா கூட தான் அவன் நல்லா விளையாடி இருக்கான். மிஸ்ட்ரி ஸ்ரீலங்கால தானே சுத்தி விட்டான், ஒன் டேல தானே சுத்தி விட்டான் ரோட்டி நம்மள. ஆமா ஆமா சுத்தி விட்டானே. 6-7 விக்கெட் எடுத்தானே, 6 சுத்தி wickets. விட்டானே ஃபுல்லா. ஐயோ சொடுக்கு Correct. போட்டு இப்படியே போட்டு விட்டானே. I remember those days. நல்லா ஞாபகம் இருக்குது. ஆமா ஆமா. சோ Okay. எனிவே நம்ம இதுக்கு We'll conclude அந்த மேட்ச் வின் பண்ணிட்டோம். சூப்பர். We can focus on the next episode which is Australia. நம்மளுடைய பெரிய தலைவலின்றப்ப நான் வந்து தலை நரேன் கிட்ட கேக்குறேன், என்ன நினைக்கிறீங்க? தலைவலின்னு கேக்குறீங்களா, தலைவலின்னு கேக்குறீங்களா? தலைவலின்றப்ப நமக்கு யார் தலைவலின்னு உங்களுக்கு தெரியும், அதுல இருந்து ஆரம்பிங்க. சரி சொல்லுங்க. இந்தியா ஆஸ்திரேலியா ஹெட், the head factor எப்படி இருக்கீங்க? ப்ரோ ஹெட் இஸ் தி ஹெடேக் ஃபார் அஸ். அவன் தான் ஆக்சுவல் ஹெடேக், நான் கிடையாது. அவன் தான் ஆக்சுவல் ஹெடேக். என்ன பொறுத்த அதுதான் சொன்னேன் அப்படி. I don't know who is going to concur. ஓப்பனிங் தயவுசெய்து வருண் சக்கரவர்த்திக்கு பாலை கொடுத்துருங்க, ஓவரை கொடுத்து போட்டோ விடுங்க தயவுசெய்து. அவனை அந்த காலத்துல நம்ம அஸ்வினி கொடுத்து கிறிஸ்டியில தூக்குற மாதிரி போட்டு இவனை சுத்தி விட்டு போட்டோ விடாதான் ஏதாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஓவர் கொடுத்து டெஸ்ட் பண்ண அவனை. He needs to be sort of slightly come out of his comfort zone and play. ருத்ரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே நான் ஸ்டார்டிங் வித் ஸ்பின்னா அவனுக்கு. I think with spin probably not, but I wouldn't be surprised 5th over குள்ள spinners playல வந்தாங்கன்னா. So probably first 2 overs வந்து ஹார்திக் பாண்டியா and ஷமி எடுத்துட்டு அப்புறமா வருண் சக்கரவர்த்தி probably he'll come into play. பட் எனக்கு வந்துட்டு ஹெட்டோட எனக்கு கேரி அண்ட் இங்கிலீஷ் தான் கொஞ்சம் டைசியா இருக்கு. பிகாஸ் கேரி ஐ ஆல்வேஸ் லைக் அன்னைக்கு கூட நானும் யஷ்வந்தும் கான்வர்சேஷன் வச்சுட்டு இருக்கப்போ கேரி ஒரு அண்டர்ரேட்டட் கிரிக்கெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. I think the matchup will be Yash. You can say actually the matchup probably head is one because he's a proven player, but Josh Inglis you can't take him lightly as well. I think the matchup is with Josh Inglis and Varun as well, and
டவுன் தி ஆர்டர். இங்கிலாந்து கூட செம கேம் ஆனால. ஆமாமா, ஸ்மித் இஸ் a good player of spin. நம்ம அவனை வந்து சீக்கிரமா எடுத்தாகணும். பிகாஸ் he can be like Kane Williamson. கொஞ்சம் he can play the long innings and he can play the spin. அப்படியே நர்டில் பண்ணி இறங்கி வந்து வேற ஆடுவான். he'll come down the wicket and play. ஸோ அது 2-3 பால் மாட்டிக்கிச்சுன்னா அவனுக்கு அப்படியே கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிடும். ஸோ that is that thing we have to just note that we have to play. Hardik Pandya or Smith is a matchup to watch out for. Like, Yeah. then this Hardik Pandya seam out delivery and edge வாங்கிட்டு caught behind அதுக்கு heavy chance இருக்கு. So yeah, apart from that, அதான் like English and carry நம்ம வந்து ஆஸ்திரேலியா, I mean at least நான் வந்து பெருசா சான்ஸ் கொடுக்கல ஸ்டார்டிங் லைக் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறப்போ. பட் யா லைக் எனக்கு அந்த இங்கிலீஷோட எஃபிஷியன்சி இஸ் லைக் வெரி ஹை. ஸோ அவன் வந்துட்டு if he plays a big knock then it will be critical for us. So yeah, பார்ப்போம். I think Matthew Short is injured and ruled out. Yeah, out. I think Aaron Connolly will be replacing him, but playing 11ல யார் ஆட போறாங்க? இருங்கப்பா, ஃப்ரேசர் இல்லையா? இல்ல ஃப்ரேசர்லாம் இல்ல. ஃப்ரேசர் ஆட மாட்டாரா? இல்ல ஃப்ரேசர்லாம் இல்ல ப்ரோ. இல்ல ஃப்ரேசர் ஆடலாம், பட் ஆடினா நமக்கு அட்வான்டேஜா இருக்கும். பட் ஐ திங்க் they'll play with Cooper Connolly, ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். சரி, but is he actually injured? Is he actually ruled out? I thought he is just injury இருக்குன்னு கேள்விப்பட்டேன். Is he ruled out? Is he ruled out? Cooper morning Connolly has been added to the squad. I think he'll be straight into the 11 நினைக்கிறேன். ஹெட்டோட ஓபனிங் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஓபன் பண்ணுவாங்களா? ரைட் ஹேண்டர்ஸ் யார ஓபனர் ஆட முடியும் ருத்ரா ஆஸ்திரேலியால? ஸ்மித்தே இறங்கலாம். ஸ்மித் Abhishek probably ஸ்மித்தே இறங்க மாட்டாங்க. I think they'll go with two left handers at the top. அப்படி போனாங்கன்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். என்னைய பொறுத்த வரைக்குமே நான் வந்து ஸ்ட்ரைட்டாவே ஸ்பின்னு ஒரு டச்சு கூட கொடுக்க மாட்டேன் ஆக்சுவலா ஹெட்டுக்கு. நாட் ஈவன் பேஸ் வந்து நீங்க தொடாதீங்க. எடுத்த உடனே ஸ்பின்னு யார் போட்டாலும் சரி, அக்ஷர் பட்டேல் போட்டாலும் சரி, நம்ம வருண் சக்கரவர்த்தி போட்டாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே அப்படி பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். பட் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல. தோனி அப்படி பண்ணியிருக்காரு நிறைய டைம். எடுத்த உடனே ஸ்ட்ரைட்டாவே ஸ்பின்ல ஆரம்பிப்பாங்க. தோனி இஸ் கேப்டன் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். இதே பண்ண முடியாது. I wouldn't be surprised என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரோஹித் சர்மா வந்துட்டு he backs more on data, so like good chance. அது இல்லாம நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன், நம்ம ஹெட் வந்து ஒரு 10 ஓவர் ஆட்ட அப்புறம் ஸ்பின் வரப்போ அவன் ஸ்பின்னு ஈஸியா ஆடிடுறான். ஆமா எடுக்கிற ரிஸ்க ஃபர்ஸ்டே ஆடுறது தான் எடுக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா ஒன்லி எனக்கு பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஹெட் வெர்சஸ் இந்தியா மாதிரி தான் எனக்கு தோணுது. சொல்லாதீங்க கடவுளே, அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. நம்ம முன்னாடி பேசின மாதிரி தான் லைக் ஆன் பேப்பர் பாத்தீங்கன்னா இந்தியாக்கு கம்பீட்டிங் சைடு வந்துட்டு யாருமே இல்ல. சோ எனி கேம் வி கோ இன்டு வி வில் பி தி ஃபேவரட்ஸ். சோ ஆன் ஆர் டே ஏதாச்சும் 1 or 2 பிளேயர்ஸ் வந்துட்டு இப்படி ஏதாவது தலைவலி கொடுக்காம இருந்தா சரி. கரெக்ட். இன் ஃபார்ம் பேசிஸ், டீம் வைசஸ் நீ எடுத்து பார்த்தனா இந்தியா ஃபேவரட்ஸ். ICC events history அதெல்லாம் நீ எடுத்து பார்த்தா அப்படினா that is the only thing we become chokers of late. சாம்பியன்ஸ் ட்ராஃபில நம்ம ஆஸ்திரேலியா தோத்ததே இல்லையா? வாவ், அது ஒரு ஃபேக்டர் எடுத்துங்க. ஆமா, ஏன்னா நம்ம ஆடலையா? இல்ல நம்ம ஆடி இருக்கோம், ஆனா ஆஸ்திரேலியா கூட நம்ம தோத்தது இல்ல. நான் எனக்கு நல்லா ஒரு கேம் நாள் ஆஸ்திரேலியாவோட ஓரளவு நல்லா தான் ஆடுவோம். ஃபைனல்ஸ் தான் கொஞ்சம் இது இல்ல. எனக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஒன்று ஒரு பழைய மெமரி ஞாபகம் வருது. அந்த யுவராஜ் சிங் வந்து ஜஹீர் கான், யுவராஜ் சிங் எல்லாம் ஒரு கென்யால ஒரு மேட்ச், செம்ம மேட்ச் அது. அந்த மேட்ச் டெண்டுல்கர் செம்மையா ஆரம்பிப்பான். அது ஒரு நாக் அவுட் கேம் தான், ஈஸியா நாக் அவுட் பண்ணுவாங்கல்ல. யுவராஜ் சிங் பொழப்பான்ல 2011 வேர்ல்ட் கப் ஆஸ்திரேலியா, அதுல பொழப்பான். 2013லயும் பொழந்தாங்க. இல்ல இது ஆக்சுவலி இந்த செமிஃபைனல்ஸ் வந்து ரிப்பீட் ஆஃப் 2015 தான பேசி 2015. ஆமா. சரி விடுங்க, அத பத்தி பேச வேணாம். விடுங்க. ரிசல்ட்ஸ் மாறணும் அப்படின்னு சொல்ல வந்தேன். லைக் இந்தியா வின்னிங் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து வின்னிங் சவுத் ஆப்பிரிக்கா, எல்லாத்த பத்தியும் பேசுறப்போ நம்ம முக்கியமான நம்ம கேப்டனை பத்தி பேசணும். ஆக்சுவலா ஸ்டீவ் ஸ்மித் வந்து செமையா கேப்டன்சி பண்ணியிருந்தார். நான் லாஸ்ட் மேட்ச் பார்த்தேன். ஐ திங்க் இங்கிலாந்து கூட ரெயின் அவுட் கேம் தான் நினைக்கிறேன். ஸ்டில் அது வந்து செமையா பண்ணி ஆப்கானிஸ்தான் கூட ரெயின் அவுட் கேமா? ஆமா ஆப்கானிஸ்தான் கூட, கரெக்ட். அந்த லாஸ்ட் கேம்ல அப்ப கூட செம கேப்டன்சி. அந்த பவுன்சிங் போட சொல்லி நிக்க வச்சு ஃபீல்டர் எல்லாம் ஸ்லிப் ஷார்ட் லெக் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணாப்புல ஆஸ்திரேலியன் ஆப்கான் பிளேயர்ஸ். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இல்ல அதுதான். அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் ஹிஸ் கேப்டன்சி. லைக்
இஸ் அ ப்ரூவன் கேப்டன். அந்த இஷ்யூ மட்டும் சவுத் ஆப்பிரிக்கால நடக்கல அப்படின்னா அந்த கமின்ஸ்க்கு கிடைச்சிருக்க வேண்டியது எல்லாமே மேபி விட ஸ்டீவன் ஸ்மித் எனக்கு தெரியல. பட் கரெக்ட். அது அது அவங்களுக்கு நல்ல விஷயம் தானே. ஒரு கமின்ஸ் ஸ்டீவன் ஸ்மித் 2 பேரும் ஒரே டைம்ல இருக்கும்போது எப்ப கமின்ஸ் இல்லையா ஸ்டீவன் ஸ்மித் வச்சு பாத்துக்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு லக்ஸரியா தான் நான் பாக்குறேன். எனி அதர் ஆட் ஆன் பாயிண்ட்ஸ் ருத்ரா? ஏதாவது வேற ஏதாவது இந்த மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு வந்துட்டு நேத்தன் எல்லிஸோட bowling-ஆ இருக்கலாம்னு தோணுது. ஏய், So, நம்ம again, once again, எக்கனாமிக்கலா என்னை பொறுத்த போடுறாங்களா? வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அகைன் ஒன்ஸ் அகைன் செம்ம அண்டர் ரேட்டட் போலர். சிஎஸ்கேக்கு வருஷமா எனக்கு ஆடணும்னு ஆசை, கடைசியில ஃபைனலி இப்போ நிறைவேறிடுச்சு. அதான். ஸோ அகைன் அவனை வந்துட்டு எப்படி நேவிகேட் பண்றதுன்றது வந்துட்டு இட் பி கிரிட்டிக்கல். ஒன்ஸ் அகைன் ஸ்ரேயஸ் ஐயர் இந்த மிடில் ஆர்டர்ஸ் வில் பி க்ரூஷியல். பட் அப்பார்ட் ஃப்ரம் நேத்தன் எல்லிஸ் அண்ட் ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு ஜாம்பா, ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட். லைக் ஈவன் லைக் ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ் சுப்மன் கில் ஆர் ரோஹித் சர்மா கோ ஆன் டு ஸ்கோர் 100 பிகாஸ் அந்த மாதிரி ஒரு லைக் இவங்களும் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நான் அந்த சேலஞ்சிங்கான ஒரு பவுலர்ஸும் அவங்க கிட்ட இல்ல. ஸோ சரி, And நான் also ஸ்பாட்ல Rohit போடுறேன். Sharma, should India bat first or bowl first? இன் மை ஒப்பீனியன் போல் ஃபர்ஸ்ட். Bowl first. I think they should bat Alright. first. Chase Bat பண்ணிக்கலாம்ன்றியா? first. I think ஐ bat ஷுட் first. நானுமே வந்து பேட் ஃபர்ஸ்ட் தான் நினைக்கிறேன். Bat first எனக்கு because ஏன் ball they first சொன்னேன்னா, கொஞ்சம் என்னால டிசைடே பண்ண இதுவா முடியல. ப்ரோ இல்ல ப்ரோ, நான் வந்து டியூ இருக்கிற மாதிரி தெரியல. நம்ம பேட் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் போடலான்ற மாதிரி தான் தோணுது எனக்கு. எனக்கு ஒரே ஒரு ஃபேக்டர் தான். எனக்கு வந்து 23 வேர்ல்ட் கப் ஃபைனல் ஞாபகம் வந்துச்சு. அவங்க விட வந்துட்டு தெரியாம, ஏன்னா ஸ்மித்தோட கேப்டன்சி எல்லாம் தெரியும், ஏதாச்சும் பண்ணி 250 ஆல் அவுட் எடுத்துட்டான்னா அவங்க வந்துட்டு ஆல் கன்ஸ் பிளேசிங்ல வந்துருவாங்க. ஹெட் ஏதாச்சும் தெரியாம ஒரு 80-90 அடிச்சிட்டானா அசால்ட்டா அடிச்சு முடிச்சிருவாங்க. எனக்கு அந்த பயம் தான். ஸோ ஐ திங்க் போலிங் போடுறப்போ ஒரு ப்ரெஷர் எல்லாம் போட்டுட்டு ஒரு 280 மஸ்ட். பேட் ஃபர்ஸ்ட்னா நம்ம we have to hit 275 to 280 குறையாத அடிக்கணும். அப்பதான் வந்து அந்த பிரஷர் இருக்கும் அவங்களுக்கு. இல்லனா வந்து அவனுங்க ரொம்ப அசால்ட் ஆடுவானுங்க. இப்போ எவ்ரி And பிச் நான் சொல்றேன், அவங்க 270 280 அடிச்சுட்டு அவங்களோட ஸ்பின்னர்ஸ் வச்சு கூப்பர் கொனாலியோ இல்ல மேக்ஸ்வெலோ ஜாம்பாவோ வச்சு நம்மள இது பண்ண முடியாதுன்னு நினைக்கிறியா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, அது அவங்க கிட்ட அந்த bowling இல்ல trouble நல்லா பண்றதுக்கு. இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்பின் விளையாட தெரியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்து இப்ப நம்ம வந்துட்டு கொஞ்சம் அதுல இருந்து வெளியில வந்திருக்கோம். சரி, ஓகே தான். இந்த இது பேசிக்கலி இந்த ஃபார்மேட் தான், அதனால தான் சொல்றான்னு நினைக்கிறேன் ருத்ரா. இந்த ஃபார்மேட் வந்து மச் மோர் கம்ஃபர்டபிள் ஃபார் இந்தியன்ஸ் விளையாடுறதுக்கு. இந்த ஃபார்மேட் ஏன்னா நம்ம இப்போ மிடில் ஆஃப் டெஸ்ட் ஆயிடுச்சு. ஸ்ரேயஸ் ஐயரும் சரி, அக்ஷர் பட்டேலும் சரி, ஆஹா. அண்ட் லைக் இதுவே கேஎல் ராகுலும் இவங்க சரி. இந்த ஃபார்ம்ல இல்ல அப்படின்னா ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஆன மாதிரி தான் ஆயிருக்கும். 150 ஆல் அவுட், ஆமா. 140 ஆல் அவுட், 250 ஆமா. சேஸ் பண்ண முடியாம ஆயிருக்கும். சோ அந்த இது இல்ல. True. இல்லனா and also Okay. I think, Australia வீக் with the bowlers கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால கூட நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அதுப்பு பேச்சு அதிகமா இருக்கு நம்மளுக்கு. இல்ல அதனால இல்ல ஐ டோன்ட் திங்க் மேக்ஸ்வெல் அண்ட் ஜாம்பா இஸ் a weak option for Indian batsmen எனக்கு ஒரு For ஃபீல் Zampa இருக்கு. you cannot underestimate quality bowler is actually. ஜாம்பா இஸ் தி பெஸ்ட், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அவன் quality அவன். பட் அந்த மேக்ஸ்வெல் I have seen Cooper Connolly bowl, so he is a very good part time bowler. So and left armன்றனால அந்த ஃபேக்டர்ஸ்லாம் லைட்டா இருக்கு. கூப்பர் கலே If லெஃப்ட் ball ஆர்ம் லெஃப்ட் ஆர்ம் square, ஆஃப்ரிக்கா. ஆமா லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் பிரேக். ஆமா. ஓ Okay. ஓகே. So ஐயோ பால் கோலி கொஞ்சம் கோலி கூட ஸ்கொயரா okay. டர்ன் ஆச்சுன்னா நம்ம இந்தியன்ஸ் வந்து சும்மா கை சுத்தி போட்டாலே அவுட் ஆயிடுவாங்கன்ற மாதிரி தான் நம்ம இருந்திருக்கோம். சோ அது இல்ல மட்டும் பட் அந்த லைட்டா ஒரு ஃபேக்டர். அந்த யஷ் டு கோ பேக் ஆன் தட் பாயிண்ட் நான் முன்னாடியே சொல்ல நினைச்சேன். ஸ்பின் கொஞ்சம் வேரியபிள் ஸ்பின் மாதிரி இருக்குல்ல. ஒரு பால் ஜடேஜா அது அப்படியே ஸ்கொயரா டர்ன் ஆச்சு. I mean, ஆமா. I know Varun doesn't spin that much. ஒரு சட்டில் ஸ்பின் இருந்தது அவனுக்கு, ஜஸ்ட் எனஃப் ஸ்பின்னர் இருந்து அவனுக்கு, and he was able to utilize that well. பட் ஜடேஜா பார்த்தா ஒரு பால் அப்படியே ஸ்கொயரா டபுள் டர்ன் ஆச்சு. ஆமா. பட் ஆக்சுவலி and then வருண் வந்து போஸ்ட் மேட்ச்ல வந்து ஐ திங்க் ஸ்டேட் லைக் few parts of the pitch were like அந்த இடத்துல Turning. போட்டா it was turning. It was not a அதே rank surface turner அப்படின்னா. இல்ல ரேங்க் டர்னர் கிடையாது. ரேங்க் ம். டர்னர் that is what does create that doubt in the batsman's mind as Doubt. well. ஏன்னா இறங்கலாமா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பால் டக்குன்னு even though Akshar and Jadeja are similar bowlers, I felt that அக்ஷரோட bowling வந்து is a bit இல்ல நல்லாவே different because he both that side arm more and his height as well creates that doubt. And Jadeja correct. obviously uses his experience and ஒரு பால் வந்து கேட்ச் பண்ணி டர்ன் ரிப் ஆகுது. அப்பதான் ரொம்ப டேஞ்சரஸ். ஜடேஜா ஒரு பால் டர்ன் ஆகுது, ஒரு பால் டர்ன் ஆகலனா தான் ரொம்ப முடிச்சிருவாங்க. டேஞ்சரஸ். ஜடேஜா ஆமா ஆமா. முடிச்சிருவான். ருத்ரா,
இன்னொரு சின்ன விஷயம், இதுவுமே ஒரு கொளுத்தி போடுற மாதிரி தான். பார்த்தனா நம்ம தலைவர் பயங்கரமா கீப்பிங் பண்றா போல. போன மேட்ச் பார்த்து எனக்கே என்னடா அதுன்ற மாதிரி இருந்துச்சு. கேஎல் ராகுல் ஒரு மாதிரி ப்ரோ நிறைய மீம்ஸ்லாம் வந்துச்சு. that is a Defense- tough நான் stance, பார்த்தேன். bro. in அதெல்லாம் KL வந்து Rahul இப்ப- defense வந்து அது கொஞ்சம் கஷ்டமான catches தான். It's catch- நம்ம you can't straight away expect a வந்துட்டாருங்க. teacher- இல்ல ப்ரோ, huge ஜஸ்ட் deflection பிடிக்கிறது நான் ரொம்ப வந்து கஷ்டம். போன மேட்ச் மட்டும் வச்சு சொல்லல, ம். இந்த சீரியஸே வந்து கொஞ்சம் அப்படியே பேக்ல போய் பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே கொஞ்சம் தடவி இருக்காப்புல. அது Bro. ஏன்னு தெரியல, பட் இன்னும் இல்ல பட் if you look at the speeds these guys are bowling as well, வருண்லாம் 90-95ல போட்டுட்டு இருக்கான் ப்ரோ. கஷ்டம், கீப்பிங் நார்மலா பண்றதே கஷ்டம் ஆக்சுவலி. சுருக்குன்னு வருது பால் அவந்தெல்லாம். ஸ்டம்ப் பிச்சில போச்சு கரெக்ட் தான். நீங்க ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர்ன்றப்ப பண்ட் வுட் ஹவ் காட் இட்ன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. See, in my opinion, Pant is a better keeper than Rahul, but அதுக்காக ராகுல் bad அப்படின்னு சொல்ல முடியாது. Difficult No, chances. I don't think Rahul is bad. That's I wouldn't even put that as a half chance. அதெல்லாம் வந்து திக் அவுட் சைட் எல்லாம் பிடிக்க முடியாது bro. ம். ரொம்ப கஷ்டம். Yeah. சும்மா இல்ல, இல்ல, பேச அதுக்காக சொல்ல bro. அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல. ரொம்ப கஷ்டம். கரெக்ட் KL தான். Rahul ஏத்தது நினைச்சிட்டாரு. கேஎல் ராகுல் ஃபேன். கேஎல் ராகுல் திட்டல ப்ரோ. ஆக்சுவலா வந்து எனக்கும் கேஎல் ராகுல் பிடிக்கும். அவர் பாவம் டவுன் ஆர்டர் போட்டு கெடுக்குறாங்க. பட் ஸ்டில் அவர் வந்து லைக் இந்த டோர்னமெண்ட் பாத்தீங்கன்னா கீப்பிங் வந்துட்டு கொஞ்சம் போரா தான் இருந்திருக்கு, எஸ்பெஷலி கம்பேர்ட் டு 23 வேர்ல்ட் கப் அண்ட் லைக் அவனோட ஜென்ரல் விக்கெட் கீப்பிங் எபிலிட்டிஸ்லாம் அவன் பார்த்துருக்கோம். ஸோ ஆனா எனக்கு அதனால டிராப் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இல்ல, பட் அவன் வந்துட்டு he should buck up because key games வந்துட்டு அவன் வந்துட்டு கேட்ச் விடுறதுலாம் எனக்கு ஓகே பரவாயில்ல, சிலதான் திக் கேட்ச் ஓகே, பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் கூட சில இடத்துல வந்துட்டு பொசிஷனே மிஸ் பண்ணிடுறானோ அப்படின்லாம் தோணுது. Bro, இன்னொரு தினேஷ் இன்னும் கார்த்திக் சில வந்து இடத்துல அந்த பாத்தீங்கன்னா, தினேஷ் கார்த்திக் வந்து ஒரு குவிக்கா கேஎல் ராகுல பத்தி ஒரு அனாலிசிஸ் போட்டிருந்தான். எப்படி வந்து அவன் ஹெட் பொசிஷன் எங்க இருக்கு, ஆஃப் ஸ்டம்ப் பால் கலெக்ஷன் எப்படி ரீட் பண்றாமோன்னு அவன் சொன்னா பக்காவா பண்றான். கேஎல் ராகுல் இஸ் ரியலி குட். அவன் கிளவ்ஸும் வந்து லைட்டா வச்சிட்டு இருந்தா மேபி he would have caught that catch, but I don't see any technical issues with KL ராகுல்னு சொன்னான். அந்த வித் தட் நோட் அந்த கேஎல் ராகுல முடிச்சுக்கலாம். வேற என்ன சொல்றது, ஐ திங்க் மோஸ்டா எல்லாத்தையும் சொல்லிட்டோம். லாஸ்ட் ப்ரெடிக்ஷன், குவிக் ப்ரெடிக்ஷன், நான் எனக்கு தெரிஞ்சு 60% இந்தியா, 42 ஆஸ்திரேலியா. No, Australia are underdogs. There is no doubt about that, especially with the depleted side. Australia are underdogs. But Australia is Australia at the end of the day. You can't take them lightly and say they are a pushover team. Spin will play a big chance. I would put India 65 up as well to win. 65-35 தான் இவங்களுக்கு. But ICC tournament, Australia, that pressure is always there, and they are வந்து ஒரு மாதிரி they can play as if there's nothing for them to lose out ன்ற மாதிரி they can play. ஏன்னா Sama point. ஆமா, அதனால வந்து they can play that carefree game to a certain extent. So whereas we have everything to play for because we are the favorites. So அதனால அது இருக்கு, பார்க்கலாம். ருத்ரா யஷ்வந்த், உங்களுடைய ஒண்ணுமே கிடையாதா ஒப்பீனியன்? as a fan-ஆவும் சொல்றேன், சேனல் ஒரு நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ்லயே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு கிளியர் ஃபேவரட்ஸ் இந்தியா. ஸோ எனக்கு பர்சன்டேஜ்லாம் சொல்ல தெரியல. ஐ திங்க் ஒரு மாதிரி ஐ வுடன்ட் பி சர்ப்ரைஸ்ட் இதுவும் ஒரு ஒன் சைடட் கேமா போச்சுன்னா. Exactly. Adding on to the point, I have a very strong gut feeling that அந்த match, New Zealand match அப்போ if India wins, they are going to face Australia. If loses, they are going to face South Africa அப்படின்னும் போது I was thinking, I don't want to face South Africa. I want to face Australia. So I want India to win this match and face Australia. So I have எப்பவுமே இந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு பிஃபோர் ஈவினிங் ஒரு gut feeling இருக்கும்ல, நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. I have a very strong gut feeling that India is going to win. Wonderful. On that note, signing off. Nandri, vanakkam. We will see you after the Australia game. Yes. Australia game. Bye. Bye. Thank you.